நம்ம இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் பாசிப்பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 250 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதிலே 2 வரமிளகாயும் போட்டிருக்கேன். ஒரு எலுமிச்சம் சைஸுக்கு ஒரு புளி உருண்டையை எடுத்து ஊற போட்டுக்கிறேன். இது அப்படியே ஊறட்டும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிப்போம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். வானல் காயட்டும். இப்போ எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் ஒரு 3 வரமிளகா, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுக்கலாம். பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. அது சேர்த்துக்கிறேன். இது நல்லா இது பண்ணணும். இந்த மாதிரி தட்டி வச்சு செய்யணும்னா நல்லா வாசமாக இருக்கும் இந்த உருண்டை குழம்புக்கு. துருக்கி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே 2 மிளகா, பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம், வெள்ளாரி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போது ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். இது வதங்குற நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய் திருகி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மூடி திருகி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா வதங்கிடுது. தக்காளி, வெங்காயம் எல்லாம் தாளிப்பு எல்லாமே வதங்கிடுது. இப்போது பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், அதை இதில் ஊற்றிக்கலாம். இது கூட ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன், நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதுலேயே இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு கழுவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். இது அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதி வரணும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் கொதி வருது. திறந்து பார்ப்போம். பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் புளி கரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். பார்த்துக்கிட்டு போடலாம். குழம்பு இந்த மாதிரி நீர்க்க தான் இருக்கணும். அப்படி கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நீர்க்க ஆக்கிக்கலாம். ஏன்னா நாம் அந்த பருப்பு வடை போட்டோம்னா, அது உருண்டை போட்டோம்னா அதுக்கு திக்காயிடும். அதனால் இது கொஞ்சம் நீர்க்க தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கெட்டிப்பட்டுரும். இப்போது நம்ம பருப்பு அரைச்சின்னு வந்துடலாம். இது கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். பாசிப்பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. பச்சை மிளகா ஒரு 2 பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன்.
பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஏன்னா பாசிப்பருப்பு இல்லையா, கேஸு, அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். அப்போது உப்பு நான் சேர்க்கலை, உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இதை அப்படியே பிசைஞ்சு உருண்டையாக அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு இதில் மாற்றி வச்சுக்கலாம். அடுப்பில் வானலை வச்சு எண்ணெயை போட்டு ஊற்றிக்கிறேன். சில சமயம் இதை இட்லி தட்டில் வச்சு கூட உருண்டெல்லாம் போட்டு அவிச்சு கூட போடலாம், ஸ்டீம் பண்ணி போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு போட போகிறேன். மாவு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு கிள்ளி போட வேண்டி. ரொம்ப உருட்டலாக இல்லாமல் கிள்ளி போடலாம். இது ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, ஒரு அரை வேக்காடு இருக்கும்போதே எடுத்து குழம்புல போட்டுடலாம். நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். உருண்டை குழம்பு இன்னொரு மெத்தடும் எங்கள் அம்மாலாம் செய்வாங்க. இந்த கடலைப்பருப்பில் செய்கிறது உருண்டை குழம்புல டைரெக்டாகவே உருண்டெலாம் நல்லா கொதிக்கும் போது உருட்டை பிடிச்சி அப்படியே டைரெக்டாகவே போட்டுருவாங்க, எதுலேயுமே அவிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. மாவு பச்சை மாவே இறுக்கி பிடிச்சி கொதிக்கிற குழம்புல போட்டு இது பண்ணால் உருண்டை எப்படி வருதுன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துடுது. கடலை மாவில் நான் செய்திருக்கிறேன், நான் பாசிப்பருப்பில் இந்த மாதிரி செய்தது கிடையாது, இந்த மாதிரி தான் செய்திருக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் பாருங்கள், இது குணுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தது. இந்த உருண்டையை பாருங்கள், இது மாவாக அப்படியே டைரெக்டாக குழம்புல போட்டு செய்யுது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் இது நான் ஒரு நாள் செய்து காமிக்கிறேன், அது கடலைப்பயிரில் செய்து காமிக்கிறேன். இந்த குணுக்கு குழம்பை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பாசிப்பருப்பு குணுக்கு குழம்பு இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் செய்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குளிர்காலத்தில் சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.